ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அரை மணி நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எங்கேயாவது நீங்கள் வேலை விஷயமாகவே எங்கேயோ போயிட்டு வந்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி ஹெல்த்தியான இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை துவையலும் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஆம்லேட் செம ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைனா அப்படியே கழுவிட்டு அரிசி வேக வச்சுருங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த முருங்கைக்கீரை துவையல் அரைச்சிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கீரை கிடைச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான அயன் சத்து கொண்டது. இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க. இதில் பூச்சிலாம் நிறையா இருக்கும். அதனால் உருவிட்டு நல்லா சுத்தமாக அலசணும். அந்த குச்சிலாம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம சட்னி தான் அரைக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன குச்சி இருந்ததுன்னா பரவாயில்ல, அப்படியே விடுங்க. நம்ம கீரையாக பொரியல் பண்ணி சாப்பிடும்போது மட்டும் அந்த சின்ன குச்சிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை எப்படி அலசணுன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கீரை வகைங்க எல்லாமே அலசும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். சின்ன சின்ன பூச்சிங்கெலாம் இலைக்கு அடியில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அது இறந்துடும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு இன்னொரு டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க கீரையை. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. நீங்கள் சாப்பாடு வேக வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க, இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் இது கூட சேர்க்கணும். கொத்தமல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மூடியோட கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் வழக்கமாக வரமிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கணும். புளி ரொம்ப கம்மியான அளவில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு, தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் வரமிளகாயும் போட்டு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50லேருந்து 75 கிராம் இருக்கும். இப்போது அது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 5 பல் பூண்டு, நல்லா பெரிய பல் பூண்டை 5 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 மூடி அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துருக்குறேன். இந்த துவையலுக்கு தேவையான அளவு. கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை துவையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது வதங்கினோடனே ஒரு தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம முழுசாக கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது கூட அது ஜீரணமாக ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது சத்துக்கள் நல்லா உறிஞ்சு போடும். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ கழுவி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை எப்போவுமே அதிகமாக நம்ம வேக வைக்கக்கூடாது. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சையாக கூட சாப்பிட்லாம், ஆனால் அதிக நேரம் வேக வச்சோம்னா சத்துக்கள் போயிடணுவாங்க. இப்போ நல்லா ஆற வச்சுருங்க. வதக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இல்லைனா சட்னி மாதிரி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம். இது கூட நீங்கள் எந்த தாளிப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அப்படியே நீங்கள் போட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ சாதமும் பார்த்திங்கன்னா முன்னாடியே வெந்துருச்சுங்க. நான் இப்போ வடித்து வச்சுருக்கேன். சூப்பராக லஞ்ச் நமக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான சூப்பரான லஞ்ச் நமக்கு தயாராகிடும். கண்டிப்பாக என்றைக்காவது உங்களுக்கு டயர்டாக இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் எனக்கு கொடுங்க. இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான சிம்பிளான இந்த லஞ்சுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.